ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று என்னால் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தூயாதி தூயவரே பாடுற பாடல பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிறால் என் உள்ளம் கழுவினீரே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிறால் என் உள்ளம் கழுவினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். மக்களின் நோய்களை நீக்கினவர் பாவியின் பாவநோய் நீக்கினீரே. மக்களின் நோய்களை நீக்கினவர் பாவியின் பாவநோய் நீக்கினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக என்னிடம் தந்தவரே. பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக என்னிடம் தந்தவரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக
சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுவே. உமது கோலும் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுவே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்த நன்மை உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த நன்மை உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே. என் இதய தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே. இயேசுவே இயேசுவே நேசமுகம் என்றும் கண்டிடுவே. நேசிக்கிறேன் இயேசுவே நேசமுகம் என்றும் கண்டிடுவே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்த நட்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த நட்பு உள்ளம் பொங்குதே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை வாழ வைக்கிற தெய்வமே உமக்கு நன்றி. நம்முடைய தேவனை நோக்கி மட்டுமாய் நம்மை சுமந்து வந்த தேவனை நாம் நன்றி சொல்லி இந்த வேளையிலே ஆராதிக்கலாமா? உங்கள் உதடுகளை விரிவாய் திறந்து உங்களுடைய உதடுகளின் காணிக்கையினாலே பலிகளினாலே இந்த வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நிரப்பலாம். ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா தாயின் கருவில் உருவான நாள் முதலாய் எங்களை சுமந்தவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களை ஆண்டவரே கண்மணி போல ஆண்டவரே பாதுகாக்கிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா மரண தருவாயில் இருக்கிற சூழ்நிலையிலே கூட ஆண்டவரே மனமடிவான சூழ்நிலையிலே கூட தகப்பனே அப்பா ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே அப்பா எங்கள் அருகிலே இருந்து ஆண்டவரே அப்பா எங்கள் பலனாக எங்கள் தைரியமாக ஆண்டவரே எங்களோடு கூட இருந்தீரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பலவிதமான சோதனைகளினாலும் ஆண்டவரே புயல்களினாலும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கொடுங்காற்றுகளினாலும் ஆண்டவரே நாங்கள் அகப்பட்டு சிக்கி தவிக்கும் பொழுது நிலையற்று நிற்கும் பொழுது ஆண்டவரே எங்களை சீர்தூக்கி நிறுத்தினவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும்
ஆராதிக்கும்படியான கிருபை தந்திருக்கிறீர்கள். நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. பரிசுத்தமானவரே, இந்த உங்களை ஆராதிக்கும்படியான வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர்களே. நன்றி நன்றி தகப்பனே. நிறைய பேர் இவ்வளோ பிரச்சனைகளோடு இருக்கிறார்கள் ஏசப்பா. அவர்களை மத்தியில் இங்கே வந்து உங்களை ஆராதிக்கும்படியான கிருபை தந்தீர்களே. நன்றி ஏசப்பா. நாங்கள் எவ்வளோ பேருக்கு அவர்களை தாழ்ந்தும் அவர்களை பணிந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களை பணிந்தால் மட்டுமே நாங்கள் வாழ்வில் முன்னேற முடியும் என்று நாங்கள் இப்பொழுது உணர்கிறோம் தகப்பனே. வேலை செய்கிற இடத்திலே மற்றும் நாங்கள் சந்திக்கிற மனிதர்கள் இடத்திலே எவ்வளோ கோபமாக இருந்தாலும் நாங்கள் பொறுமையாகவே இருக்கிறோம். ஆனால் உங்களிடம் பொறுமையாக இருந்தால் மட்டுமே அவர்களிடம் நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்க முடியும் என்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களால் மட்டுமே தர முடியும் ராஜா. இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீங்கள் வாய்களை திறந்து ஆராய்ந்தீங்கள். எல்லாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறதோ நீங்கள் அவரிடம் சொல்லுங்கள். நாம் ஒரு பொருட்களை வாங்க கடைக்கு சென்றாலும் நாம் கேட்பதை மட்டுமே அவர்களால் கொடுக்க முடியும். ஏனால் கேட்டால் மட்டுமே அதை நம்மளால் பெற முடியும். அப்படி இருக்கையில் ஒரு சிறிய கடையில் நாம் கேட்டால் மட்டுமே அதை பெற முடியும் என்று இருக்கையில் நம்மளுடைய ஆண்டவரிடம் நம் வாய்களை திறந்து நமக்கு என்ன வேண்டும் என்று அவர்களை கூப்பிட்டு கேட்போம். அவர் நமக்கு அனைத்தையும் தருவார். இன்றைக்கு வரைக்கும் நம்ம தேவை எல்லாவற்றையும் சந்தித்தார்கள். அதற்கு நன்றி சொல்ல வேண்டும். எவ்வளோ பிரச்சனைகள் மற்றவர்கள் நிறைய நம்ம பார்க்குறோம். நிறைய நியூஸ் பார்க்குறோம். நம்ம பிள்ளைகளையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம சர்ச்சில் உள்ள அனைவரையும் பத்திரமாக பார்த்து நம்ம ஒவ்வொரு வாரமும் கடந்து செல்லும்படியாகவும் நல்ல முறையில் இங்கே வந்து ஆராதிக்கும்படியாகவும் பெரிய பாக்கியத்தை தந்தார்களே. அதற்காக நம்ம நன்றி செலுத்துவோம். உடல் பலவீனம் இல்லாமல் நம்ம உடலில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீக்கி இங்கே வந்து நின்று நம்மை ஆராதிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்காங்க. நம்ம நன்றி செலுத்துவோம். இவை அனைத்தும் சாதாரண விஷயம் அல்ல. மற்றவர்களோடு நம்ம ஒப்பிடுகையில் நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்த கடவுளுக்காக கர்த்தருக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்கள் வாய்களை திறந்து துதிங்க. பக்கத்தில் இருக்கிறவர்கள் மறந்து போங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் மறந்து போங்க. நீங்கள் நமக்கு என்ன பிரச்சனை இல்லை, நம்ம மனுஷங்களால் நம்ம பிரச்சனையை மனுஷங்களால் தீர்க்க முடியாது. கடவுளால் மட்டும் நம்ம கர்த்தரால் மட்டும்தான் தீர்க்க முடியும். நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் கேட்பார். நமக்கு சரியானது அவர் செய்வார். 1000 பேர் இருந்தாலும் நமக்கு என்ன தேவையோ எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரே நம்பிக்கையும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நல்ல நிலைமை வரக்கூடிய ஒரு ஆதரவையும் தரக்கூடிய நம்ம கர்த்தர் மட்டுமே. அவர் இடத்துல நம்ம வாய்களை மௌனமாக இருக்க வேண்டாம். நம்ம வாய்களை திறந்து ஜெபிங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. அவர் கேட்பார். வேற யாரும் கேட்க மாட்டாங்க. அவரால் மட்டும்தான் கேட்பார். எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம யாரும் நினைக்க அவர் ஒருவர் மட்டும் நம்ம கூட இருந்து நம்மளோடு கூட இருந்து அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியது. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது.
மட்டும் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம். ஆண்டவரே நீர் மாத்திரம் பெருகணும் அப்பா. நாங்கள் ஒன்றுமில்லை என்று எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. அப்பா நாங்கள் எங்களை பெருமையாக்குகிறோம் இந்த வேளையில். அப்பா இந்த பாத்திரத்தை நிரப்புங்க ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஓ ஹalleluya. ஆமென். நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. ஆமென். ஒரு விசை எல்லாரும் கண்களை மூடி உங்களை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தரும் நம்மை நிரப்பி நடத்த போதுமானவராயிருக்கிறார். ஒருவரும் இந்த வேளையிலே தங்களுடைய கண்களை திறந்து தேவனை நாம் நிந்திக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. ஆண்டவரை நாம் நோக்கி பார்த்து நம்முடைய இருதயத்தோடும் ஆண்டவரிடத்திலே நாம் சேரும் பொழுது கர்த்தர் நம்மளை நித்தமும் நடத்தி நித்தமும் ஆசீர்வாதமாய் நடத்தி நம்முடைய தலைகளை நிரப்ப போதும் நம்முடைய தலைகளை உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். இந்த வேளையில ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆவியானவரே அப்பா நீர் பெருகணும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே அப்பா குறுகி போகணும் அப்பா. நாங்கள் சிறுமைப்படணும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஒன்றுமில்லை. நாம் எப்பொழுதுமே ஆண்டவரிடத்திலே நாம் ஒன்றுமில்லை என்று தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நம்ம எல்லா விதமான ஞானத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நம்மை நிரப்புவார். நாம் நம்மிடத்தில் இருக்கிற ஞானத்தோடும் நம்மிடத்தில் இருக்கிற பலனோடும் ஆண்டவரை நோக்கி பார்க்க கூடாது. ஆவியானவரே நான் ஒன்றுமில்லை, எனக்கு பலன் இல்லை, நான் நிற்க பலன் இல்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அப்பா என்று அவருடைய பாதத்திலே விழும் பொழுது ஆண்டவர் நம்மை அளவில்லாமல் நிரப்ப போதுமானவராயிருக்கிறார். ஒரு விசை இந்த வேளையிலே உங்கள் எல்லாருடைய கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஒரு விசை எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆவியானவரே மக்கு நன்றி 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 அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்களை ஆண்டவரே நாள்தோறும் நீர் நிரப்பி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியினால நீர் நிரப்பி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நல்ல ஆலோசகராயிருந்து நடத்துவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.